Morning champion, this is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Niveda along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்ச் மீட் கேம் தான் நம்ம ஆட போகிறோம். இது என்னென்னா ஐசி இன்ஜின் டாப்பிக்கில் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஜின். ஸோ என்ன சொல்ல போகிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரோக் டு போர்டு ரேஷியோ பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரோக் டு போர்டு ரேஷியோ வந்து L/D ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து L which is equal to DR இருந்ததுன்னா அது வந்து ஸ்கொயர் என்ஜினுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் என்ஜினில் வந்து L which is equal to D இருக்கும். இதே வந்து அண்டர் ஸ்கொயர் என்ஜினுக்கு வந்து L is greater than DR இருக்கும். L is less than DR இருந்ததுன்னா அது வந்து ஓவர் ஸ்கொயர் என்ஜினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓவர் ஸ்கொயர் என்ஜின் வந்து ஹை ஸ்பீட் என்ஜினில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். வந்து L equal to Dனா ஸ்கொயர் என்ஜின் சொல்கிறாங்க. L greater thanனா வந்து அண்டர் ஸ்கொயர் என்ஜின்றாங்க. L less than Dனா ஓவர் ஸ்கொயர் என்ஜின். ஓவர் ஸ்கொயர் என்ஜின் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஹை ஸ்பீட் என்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்வெப்ட் வால்யூம். ஸோ ஸ்வெப்ட் வால்யூம் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா VS சஃபிக்ஸ் Sன்னு டினோட் பண்ணுவோம். இதோட ஃபார்முலா என்னென்னா VS which is equal to A into area into lengthன்னு சொல்கிறோம். ஸோ ஏரியா which is equal to pi/4 D square. ஸோ லென்த் வந்து into L. ஸோ ஸ்வெப்ட் வால்யூம் which is equal to pi/4 into D square into L. ஸ்வெப்ட் வால்யூம்னா வந்து the volume prescribed by the piston when it is moved from TDC to BDC அதான் ஸ்வெப்ட் வால்யூம். ஸோ அதை வந்து ஏரியாவும் லென்த்தும் சேர்ந்தா ஸ்வெப்ட் வால்யூம் சொல்கிறாங்க. ஸ்வெப்ட் வால்யூம் ஏரியா வந்து pi/4 D square, 5/4 D square L அப்படின்னா. அடுத்தது நம்ம பார்க்க போது இன்ஜின் கெப்பாசிட்டி அப்படின்னு. ஸோ இன்ஜின் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா எப்படின்னா இன்ஜின் கெப்பாசிட்டி எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா CCன்னு டினோட் பண்ணுவாங்க which is equal to VS into K. ஸோ VS அப்படின்னா ஸ்வெப்ட் வால்யூம் இன்டூ கேனா அப்படின்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் சிலிண்டரோட ஸ்வெப்ட் வால்யூம் பெருக்குன்னா அதான் இன்ஜின் கெப்பாசிட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கிளியரன்ஸ் வால்யூம். ஸோ கிளியரன்ஸ் வால்யூம்னா ஃபஸ்ட்டு வந்து பிஸ்டன் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து TDC BDC இருக்கும். ஸோ இந்த ஃபுல்லாக வால்யூம் எடுக்கிறது வந்து டோட்டல் வால்யூம்னு சொல்லுவாங்க. இந்த இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கிளியரன்ஸ் வால்யூம்னு சொல்கிறாங்க BC. இது வந்து என்னென்னா ஸ்வெப்ட் வால்யூம். ஸோ இப்போ வந்து நம்ம எழுதும் போது VT டோட்டல் வால்யூம் which is equal to VC plus VS. ஸோ இப்போ நமக்கு கிளியரன்ஸ் வால்யூம் வந்து VC. ஸோ VC which is equal to VT minus VS. ஸோ டோட்டல் வால்யூம் வந்து ஸ்வெப்ட் வால்யூம் போனால் அது கிளியரன்ஸ் வால்யூம் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து கிளியரன்ஸ் வால்யூம் பண்ண. இது அடுத்தது நம்ம பார்க்க போது கம்ப்ரெஷன் ரேஷியோ அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து Rன்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ R which is equal to V maximum by V minimum which is equal to V maximum என்ன VT V minimumனா VC which is equal to நமக்கு VT யோட ஃபார்முலா தெரியும் VC plus VS by VC. ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 plus VS by VC. ஸோ கம்ப்ரெஷன் ரேஷியோ கேட்கும்போது Vmax by V minimum சொல்கிறாங்க. Vmaxனா டோட்டல் வால்யூம், V minimumனா கிளியரன்ஸ் வால்யூம். டோட்டல் வால்யூம்க்கு சம் ஆஃப் த ஸ்வெப்ட் வால்யூம் அண்ட் கிளியரன்ஸ் வால்யூம் சப்ஸ்டிட்யூட்னா R equal to 1 plus VS divided by VC தெரியும். அடுத்த கிளியரன்ஸ் ரேஷியோ. ஸோ கிளியரன்ஸ் ரேஷியோ வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா C அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இதோட ஃபார்முலா என்னென்னா கிளியரன்ஸ் வால்யூம் which is equal to VC by VS. ஸோ கிளியரன்ஸ் வால்யூம் டிவைடட் ரேஷியோ ஆஃப் கிளியரன்ஸ் வால்யூம் டிவைடட் பை ஸ்வெப்ட் வால்யூம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு கிளியரன்ஸ் வால்யூம் பை ஸ்வெப்ட் வால்யூம் தான் கிளியரன்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. அப்போ R equal to என்ன ஃபார்முலா வரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளியரன்ஸ் ரேஷியோ? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளியரன்ஸ் ரேஷியோ வந்து R equal to ஸோ R which is equal to 1 plus VS divided by C into அதை கீழே கொண்டு வந்தால் 1 plus divided by 1 by C. 1 plus 1 by C. ஓகே. C தான் வந்து VC by VS. அடுத்து பிஸ்டன் ஸ்பீடு பற்றி என்ன தெரியும்? ஸோ பிஸ்டன் ஸ்பீடு வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க SP டினோட் பண்ணுவாங்க which is equal to 2 into LN இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் மினிட்ல சொல்கிறாங்க. இதே வந்து மீட்டர் பர் செகண்டில் சொன்னாங்கன்னா 2L into N divided by 60. ஸோ பிஸ்டன் ஸ்பீடு வந்து 2Lன்னு சொல்கிறாங்க. அது மீட்டர் பர் மினிட்ல இருக்கும். 2L by 60னா அது மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 7 டர்ம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்ட்ரோக் டு போர் ரேஷியோ தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்வெப்ட் வால்யூம் தெரிஞ்சுக்கிட்டோம், இன்ஜின் கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிட்டோம், கிளியரன்ஸ் வால்யூம் தெரிஞ்சுக்கிட்டோம், கம்ப்ரெஷன் ரேஷியோ தெரிஞ்சுக்கிட்டோம், கிளியரன்ஸ் ரேஷியோ தெரிஞ்சுக்கிட்டோம், பிஸ்டன் ஸ்பீட் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்த நிவேதாக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.